கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி சிலுவை சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹாப்பி குட் ஃப்ரைடே. ஆங்கிலம் பேசும் தேசங்களில் குட் ஃப்ரைடே என்றும், தமிழ் பேசப்படும் இடங்களில் புனித வெள்ளி என்றும், ரஷ்யா போன்ற தேசங்களில் சாரஃபுல் ஃப்ரைடே என்றும் இந்த குட் ஃப்ரைடே அழைக்கப்படுகிறது. ஒரு நாளுக்குள் இத்தனை உணர்ச்சிகளா? எதற்காக குட் ஃப்ரைடே கொண்டாடப்படுகிறது? ஏன் ஒவ்வொரு வருடமும் வேறு வேறு தேதிகளில் குட் ஃப்ரைடே கொண்டாடப்படுகிறது என்று நாம் வேதத்தையும் வரலாற்றையும் ஆராய்ந்து சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் ஒவ்வொரு வருடமும் குட் ஃப்ரைடே வேறு வேறு தேதிகளில் வருகிறது என்பதை குறித்த சில காரியங்களை பார்ப்போம். சரிங்களா? கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் 25th டிசம்பர் செலிப்ரேட் பண்றோம். அது ஏன் அப்படின்னா ரோமன் கேலண்டரை ஃபாலோ பண்ணி வர்றதுனால அந்த டேட் மாறுறதே கிடையாது. ஆனா ஈஸ்டர் அப்படி கிடையாது. ஏன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்போது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்படின்னா எவ்ரி இயர் பஸ்கா பண்டிகை இஸ்ரவேலர்கள் கொண்டாடின பிற்பாடு வருகின்ற ஃபர்ஸ்ட் சண்டே ஈஸ்டராக கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன்பாக இருக்கிற வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாக கொண்டாடப்படுகிறது. இதனாலதான் எவ்ரி இயர் உங்களுக்கு குட் ஃப்ரைடேயோடைய டேட் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு அந்த தேதி மாறுதலாய் வருகிறது. அதுதான் அதனுடைய காரணம். சரி, இப்போ எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள போகும். அதுக்கு நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. முதலாவது அது புரியறதுக்காக ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன். ஒரு மேய்ப்பன் இருந்தான். அவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. நல்ல கொழுமையான ஆடுகள், நல்ல உணவளித்தான். ஒவ்வொரு நாள் காலையிலயும் அழகான வயல்வெளி பசுமையான இடங்களுக்கு கூட்டி செல்வான் அந்த ஆடுகளை. நல்ல மேய்ச்சலை கொடுத்துட்டதுக்கு அப்புறமா அமர்ந்த தண்ணீர்கள் அழகான ஆற்றின் அண்டையில கொண்டு போயிட்டு அதுங்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுப்பான். அதுங்களுக்கு முடி நிறைய வளர்ந்துரும். அதனால எவ்ரி இயர் அதை கொண்டு போயிட்டு அழகா கத்தரிச்சு அவைகளை அழகா வச்சிருப்பான். அப்படி ஒரு அழகான ஒரு மேய்ப்பன், அழகான ஒரு 100 ஆடுகள். ஆனா இந்த ஒரு ஆட்டுக்குள்ளார ஒரு ஆசை வந்தது. மற்ற இடங்களையும் பார்க்கணும், மற்ற மலைகளையும் பார்க்கணும், காடு மேடுகளை பார்க்கணும்னு அதுக்குள்ள ஒரு பெரிய ஆசை. துள்ளி குதித்து ஓடணும்னு அதுக்குள்ள ஆசை. ஆனா அந்த மேய்ப்பன் விட மாட்டேங்கிறானேன்னு அதுக்குள்ள ஒரு ஆதங்கம். அதனால மேய்ப்பனுடைய கண்காணிப்புக்குள்ள இருந்து தவறி தன்னுடைய பாதை தன்னுடைய இஷ்டத்துக்காக அது ஓடி போயிருச்சு. ஓடி போன ஆடுக்கு திரும்பி வர வழி தெரியல. பல இடங்களுக்கு சென்றது, துள்ளி குதித்தது, சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது அதற்கு திரும்பி வீட்டுக்கு போகணும்னு ஆசை. ஏன்னா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, அதுக்கு உடம்பெல்லாம் அழுக்காயிருச்சு, முடி நிறைய வளர்ந்துருச்சு. இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? நிறைய முள்ளுகள் இருக்கிறது இடத்துக்குள்ள போயிட்டு அந்த முடிகள் சிக்கி கொண்டது. அந்த முள்ளு அதுக்கு விடிச்சு வெளியே வர அதுக்கு வழி தெரியல. அது சறுக்கலான இடம் வேற. அதனால அந்த ஆட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுருச்சு. அந்த மேய்ப்பனுக்கு 99 ஆடுகள் இருக்கு, பரவாயில்ல அது போதும் அப்படின்னு விட்டு விடாம அந்த ஒரு ஆட்டை குறித்து அந்த மேய்ப்பனுக்கு மிகுந்த ஒரு கவலை. எப்படியாவது அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளையும் பத்திரமாக வைத்து விட்டு அவன் தன் பாதையில் நடந்து செல்லுகிறான். காடு மேடுகள் அலைந்து திரிகிறான். அவனுடைய வழியில எல்லாம் காட்டு மிருகங்கள் அவனை காயப்படுத்துகிறது, கற்களும் முட்களும் அவனை குத்துகிறது. இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆடு ஒரு புதருக்குள்ளார சிக்கொண்டதாய், காயப்பட்டதாய், ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறதாய், அழுக்கானதாய், முடி வளர்ந்ததாய், விரும்பத்தக்க ரூபம் அதுக்கு இல்லாத ஒரு இருந்தது. ஆனா அந்த மேய்ப்பன் என்ன தெரியுமா பண்ணாரு? அப்படி இருந்து அந்த ஆட்டின் மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த ஆட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முள்ளில் இருந்து விடுவிக்கிறாரு. விடுவிக்கும் போது அவருடைய கைகள் எல்லாம் அழுக்காகுது. அவருடைய கைகள் எல்லாம் அந்த முட்கள் குத்துகிறது. அந்த முள் கீறி அவருடைய கைகள் எல்லாம் ரத்தம் வழிகிறது. இருந்தாலும் அதை அந்த மேய்ப்பன் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த ஆடை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அந்த ஆட்டை காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லி அவருக்கு மிகுந்த சந்தோஷம். வீட்டுக்கு கொண்டு வந்து அதை குளிக்க வச்சு மறுபடியும் முடிகளை தரித்து அதை அழகாக்கி அதை அழகு பார்க்கிறார். ஒரு பெரிய இடத்துல அதுக்கு உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல மேய்ச்சலை கொடுத்து மறுபடியும் அதை அழகுபடுத்துகிறார். இதுதான் அந்த மேய்ப்பனுடைய அன்பு. அதே போல பாத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனும் மனுஷனை படைக்கிறார், தன்னுடைய சாயலாகவே படைக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தமது சாயலாகவே சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்ப அதுல கொஞ்சமாவது பழுது இருந்திருக்குமா? ஒரு பழுதும் இல்லை. முற்றிலும் அழகாக அவனை படைத்தார். மனுஷன் பாத்தீங்கன்னா
எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மனுஷன் விசேஷித்தவன். ஏன் தெரியுமா? அவன் தெய்வ சாயலாக படைக்கப்பட்டான். சங்கீதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. அப்போ நம்ம ஒவ்வொரு வரையும் தேவன் பிரமிக்கத்தக்க அழகாக நம்மை படைத்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம எப்படி தெரியுமா இருந்தோம்? அந்த துள்ளி குதித்து ஓட வேண்டும் என்று தேடி அந்த ஆட்டுக்குட்டியை போலாகதான் மனுஷன் என்ன பண்றான்? தேவன் வேண்டாம் என்று சொல்லிய காரியங்களை இச்சித்து அதை எப்படியாவது பறித்து சாப்பிடணும், ஏன் வழியில போகணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் தேடி சென்று அந்த கனியை பறித்து அழகாக புசித்தான். புசிக்கும் போது இன்பமாக இருந்தது. ஆனா அந்த கனி உள்ள போகும்போது குளுக்கோஸாய் மாறிச்சு. அவனுடைய பிளட் ஃபுல்லா குளுக்கோஸ். அந்த பாவம், தேவனுக்கு கீழ்ப்படியாத அந்த பாவம் அவனுடைய ரத்தம் முழுவதுமாக கருப்பாக்கியது, மனுஷனை பாவமாக மாற்றியது. தேவ சாயலாக இருந்த மனுஷன் இப்போது தன்னுடைய மகிமையை இழந்து நிர்வாணியானான். ஒரு பாவத்துக்குள்ள தன்னை ஒழித்துக் கொள்ளத்தக்கதாக அப்படி ஒரு நிர்வாணம் அவனுக்கு மூடிக்கொண்டது. அவனுக்கு இருந்த தேவ மகிமை மறைந்து போனது. தேவன் மிக குளிர்ச்சியான நேரத்தில் இறங்கி வரார். அவனோட பேசலாம், அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் சேர்க்கலாம், மறுபடியும் அவைகளுக்கு அமர்ந்த தண்ணீரை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பனை போல் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார். ஆனால் மனுஷனோ தன்னை மறைத்து இருளிலே ஒழித்து கொண்டான். அப்ப என்ன தெரியுமா தேவன் பண்ணாரு? ஒரு ஆட்டை பிடிச்சு அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதன் தோள்களால் ஆன உடையை செய்து மனுஷனை மூடிவிட்டார். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை கழுவல, அந்த பாவத்தை, அந்த நிர்வாணத்தை மறைத்தது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை முற்றிலுமாய் கழுவி முன்னாடி இருந்த தெய்வ சாயலுக்கு கொண்டு வர முடியாது. தேவன் அதை உணர்ந்து அதற்கு ஒரு திட்டம் செய்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அந்த ரத்தம், அந்த பாவமற்ற, அந்த குற்றமற்ற அந்த ரத்தத்தை சிந்தி அதனால் நம்மளுடைய பாவத்தை கழுவ வேண்டும். 99 ஆடுகள் இருக்கு அப்படின்றது இல்லாம எனக்கு தொலைந்து போன ஒவ்வொரு ஆடும் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அதனாலதான் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை குறித்த சில காரியங்களை பார்ப்போம். இந்த கிறிஸ்துவானவர், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, பூமியின் மைய பகுதி என்பது பெத்லகேம் என்று. இயேசு கிறிஸ்து பூமியின் மைய பகுதியாகிய பெத்லகேமிலே பிறந்தார். இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது காலங்கள், நாட்களை இரண்டாக பிரித்தார். மையமாக இருந்து இரண்டாக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி மையமாக நின்றார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக இருந்த அந்த பாவத்திற்கு மையமாக தேவனாகிய இயேசு கிறிஸ்து நடுவில் நின்று அதை பிரித்த அந்த திரையை உடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எப்படி அந்த மேய்ப்பன் ஆட்டை தேடி செல்லும் பொழுது அவருடைய கைகளும் கால்களும் குத்தப்பட்டதோ, எப்படி அந்த முள் அவருடைய கைகளை கிழித்ததோ, அந்த கற்கள் அவருடைய கால்களை குத்தினதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த சிலுவை, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் வீதிகளிலெல்லாம் அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், தன்னுடைய கால்களும் கைகளும் காயப்படத்தக்கதாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையிலே அடைக்கப்படும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இத்தனை வல்லமையுள்ள தேவன் அவரை, அந்த சிறு ஆணிகள் அவரை தாங்கி நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆணி தானா அவரை சிலுவையில பிடிச்சு வச்சிருந்தது? இல்லவே இல்லை பிரியமானவர்களே. உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிற அந்த அன்பு, அந்த தொலைந்து போன அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு எடுக்க வேண்டும் அவருடைய அன்புதான் அவரை அந்த சிலுவையில நிறுத்தி வைத்தது, அந்த ஆணிகள் அல்ல. அந்த ஆணிகள் அவரை பிடித்து நிறுத்த முடியாது. அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, நம் மீதான அன்பு தான் அவர் அந்த சிலுவையில அவரை நிறுத்தி வைத்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் finished அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 19 அதிகாரம் 30 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு ஏதாவது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நான் எல்லாமே தோற்று விட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு முடிஞ்சது, எனக்கு எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. இட் இஸ் finished அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? பிகாஸ் தட் இஸ் காட்ஸ் வில். தேவனுடைய சித்தம் நிறைவேறி முடிந்தது. என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆடுகளை நான் தேடி பிடித்து விட்டேன் என்பதை குறிக்கும்படியாக இட் இஸ் finished என்று சொல்லி அவரை ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விடுகிற அந்த நேரத்திலே 4 காரியங்கள் நடந்தது.
முதலாவதாக இருள் பூமியை சூழ்ந்து கொண்டது. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை, மத்தேயு 27 அதிகாரம் 45 படிச்சீங்கன்னா 6 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் there was a solar eclipse. ஒரு சூரிய கிரகணம் வந்தது நிமித்தம் பூமி எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டது. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் தன்னை மறைத்து கொண்டான் இல்லையா, பாவத்தை செய்து தேவனுக்கு வெளிப்படுத்த முடியாம மறைத்து கொண்டான் இல்லையா, அந்த மொத்த பாவமும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் மொத்த பாவமும் வந்து விழுந்தது நிமித்தம் பூமி எங்கும் இருளானது. அதுக்கு பிற்பாடு இன்னொரு காரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. தேவாலயத்துல பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அந்த மிக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவாங்க. அந்த இடத்துல எப்பவுமே வெளிச்சம் இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆனா இப்ப பூமி எங்கும் இருள் இருக்கு. வெளியே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த பாவத்துல அந்த இருள்ல தான் இருக்காங்க. தேவாலயத்தின் மிக பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ வெளிச்சம் இருக்கு. அந்த திரைச்சீலை கிழிந்த உடனே இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விடும் அந்த நேரத்திலே திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த திரைச்சீலை பாத்தீங்கன்னா பல வேலைப்பாடுகள் செய்த மிக உயரமான மிக அகலமான திரைச்சீலை. அப்படிப்பட்ட திரைச்சீலை மனுஷனால ஈஸியா கிழிக்கவே முடியாது. அதுவும் மேலிருந்து கிழிக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு அளவினுடைய ஸ்கிரீன் மடி இல்ல, தேவாலயம் மிக பெரியது, மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும். அப்ப திரைச்சீலை எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த திரைச்சீலை கிழியும் போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக இருந்த அந்த பாவம் என்கிற திரைச்சீலை கிழிக்கப்பட்டு உள்ளிருந்த வெளிச்சம் ஜனங்களுக்கும் வெளியே வந்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் இப்போது பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையாக இருந்த அந்த பாவம் என்கிற திரைச்சீலை அகன்று போய்விட்டு. மூன்றாவதாக என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பூமி அதிர்ச்சிகள் நடந்ததாம். கண்மலைகள் 2ஆக பிளந்ததாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின ரத்தம் பூமி எங்கும் இருந்த பாவத்தை கழுவி அந்த பூமியின் ஆழத்துக்குள் போட்டு விட்டதாம். இப்ப மறுபடியும் கர்த்தர் அதை திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம மேல இருந்த அந்த அழுக்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அந்த ஆட்டை கழுவி அந்த முடியை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆடு எவ்வளவு அழகா இருக்குன்னு தான் பார்ப்பாரே தவிர, முன்பாக இருந்த அழுக்கோ இல்ல முன்பாக இருந்த அழுக்கான அந்த முடியோ அவருக்கு ஞாபகமே இருக்காது. ஏசாயா 25 அதிகாரம் 7 இப்படியாக சொல்லுகிறது, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அதுதான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த மலையிலே நிறைவேற்றினார். 4வதாக இன்னொரு காரியம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லறைகள் பிளவுண்டு பரிசுத்தவான்கள் உயிரடைந்தார்களாம். நாமும் பிரியமானவர்களே, மரித்தவர்களை போல அந்த ஆட்டை போல நம்ம விட்டுட்டோம். ஓகே, நம்ம முள்ளுல மாட்டியாச்சு, என் மேல பாவம் வந்துருச்சு, இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் இனி பாவிதான், இனி நான் பாவத்துக்கு அடிமைதான், நம்ம ஜீவன் முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து என் ஜீவனை மீட்டார். தன் குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி என் குற்றமுள்ள ரத்தத்தை கழுவி விட்டார். அதனாலதான் நம்ம குட் ஃப்ரைடேயை கொண்டாடுறோம், சந்தோஷமான நாளா நினைக்கிறோம், சந்தோஷமான நாளா அனுசரிக்கிறோம். அதனாலதான் அது குட் ஃப்ரைடே. அந்த மரித்த கிறிஸ்து என்று மரித்தவர் அல்ல, 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். ஏசாயா 25 அதிகாரம் 8 இப்படியாக சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18 இப்படியாக சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அந்த கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6 இப்படியாக சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமானால், நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்படும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போமானால், அவருடைய ரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நம்மையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க தேவனாகி கிறிஸ்துவுக்கு மாத்திரமே எல்லா அதிகாரமும் உண்டு. அந்த உயிர்த்தெழுந்த தேவன் மறுபடியுமாக வரப்போகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11 இப்படியாக சொல்லுகிறது,
கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று. ஆமேன். எனக்கு அந்த நிச்சயம் உண்டு. இந்த கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். நாமும் அவரோடு பறந்து செல்ல போகிறோம். ஏன் தெரியுமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று. ஹல்லேலூயா. நாமும் மறுபடியுமாக உயிர் தெழுந்து அந்த கிறிஸ்துவுடனே இருந்து அவரோடு செல்ல போகிறோம் பரலோகத்திற்கு. பிரியமானவர்களே, 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை, ஒரு அற்புதம். அது நடந்த தினம் அவளுடைய வாழ்க்கையின் குட் ஃப்ரைடே. 38 வருடங்களாக குஷ்டரோகியாய் இருந்தான் ஒருவன். பக்கத்துல எல்லாருக்கும் அதிசயம் நடக்குது. அதிசயத்தை தன் கண்ணால் பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு அதிசயம் நடக்கவில்லை. அதை உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அந்த இடத்துல இல்லவும் இல்லை. அவனுக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? உதவி செய்யக்கூடிய ஒரு கரம், அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை. அது இயேசு கிறிஸ்துவால் அவனுக்கு கிடைத்தது. அது அவனுக்கு கிடைத்த குட் ஃப்ரைடே. பல வருடங்களாக கண் பார்வை இழந்து, செவித்திறன் இழந்து, மூடனாய் இருந்த பலருக்கு தேவைப்பட்டது என்ன தெரியுமா? ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை, ஒரு அதிசயம். அது நடந்த தினம் அவர்களுடைய வாழ்க்கையின் குட் ஃப்ரைடே. எனக்கும் அந்த குட் ஃப்ரைடே நடந்தது. பாவத்தில் அழுக்கில் கிடந்த எனக்கு தேவன் அவருடைய தொடுதலினால் என்னையும் கழுவி அவருக்கு பிரியமான ஒரு ஆட்டுக்குட்டியாக என்னை மாற்றி விட்டார். அது என்னுடைய குட் ஃப்ரைடே. உங்களுக்கும் அந்த குட் ஃப்ரைடே வேணுமா? இயேசு கிறிஸ்துவிடம் தேடுங்கள். அவருடைய ரத்தத்தை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்களை நீங்களும் தேடுனீங்கன்னா, உங்களை அவரோடு இணைத்து கொண்டீங்கன்னா, நீங்களும் அவருக்கு பிரியமான ஆட்டுக்குட்டியா மாற முடியும். உங்களுக்கும் அந்த குட் ஃப்ரைடே கிடைக்கும். Glory to God. God bless you.